कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं. விஜய் ஒரு பெரிய எதிரியா, பிரதான எதிரியா திமுக மக்கள் மன்றத்தில் முன்வைக்க மாட்டாங்க, ஆனா களத்துல உணர்றாங்க. அதனால அதற்கான சில வேலைகளை செய்யறாங்க. திமுக பல மாநாடுகள் இதற்கு முன்பு நடத்தியிருக்காங்க. இளைஞரணி மாநாடுலாம் கூட நடத்தியிருக்காங்க. மு க ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி மாநில செயலாளராக இருக்கும்போது நடத்தியிருக்காங்க. பட் இன்னைக்கு இளைஞரணி மாநாடு வீரியம் பெற்றது. விருதுநகர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேரை இளைஞரணி நிர்வாகிகளை திரட்டிய ஒரு பெரிய மாநாடை திமுக நடத்துறாங்க. அதுக்கு காரணம் ஏன் வருது? இன்னைக்கு இளைஞரணிக்கு உள்ள புத்துயிர் பாய்ச்ச வேண்டிய தேவை ஏன் வருது? திமுகவுக்கு இந்த தேர்தல் ஏன் முக்கியம்னா, பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர்கள் கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயம், கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 2019 தேர்தல் வெற்றி, 2021 தேர்தல் வெற்றி, 24 தேர்தல் வெற்றி, இந்த 3 தேர்தல்களும் திமுகவினுடைய தொடர் வெற்றிக்கு காரணமாக இருந்தது பாஜக எதிர்ப்பு. தொடர்ச்சியா பாஜக உள்ள வந்துரும் அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள், கருப்பு பலூனை எதிர்கட்சியாக இருக்கும்போது பறக்க விட்டது, இது மாதிரியான பல விஷயங்கள்ல பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை முழுதாக ஏறக்குறைய தமிழ்நாட்டில் வேறு கட்சிகளுக்கே செல்லாத அளவுக்கு திமுக தன் பக்கம் வச்சிருந்தது.